சுவாதி நட்சத்திரம் காதலுக்கு அவ்வளோ அழகான சுவாதி நட்சத்திரம் காதல் பண்ணாங்கன்னா அப்படியே கையை பிடிக்காத காதல். ஒரு பெண்ணும் ஆணும் போகும்போது கூட உடலை தொடக்கூடாது, அவன் மனசு அளவுக்கு சந்தோஷமாக காதல் பண்ணுறது அந்த சுவாதி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் எதை பற்றியும் கண்டுக்க மாட்டான், நீ புருஷனாவது பொண்டாட்டியாது கல்யாணம் பண்ணி சந்தோஷம் வாழணும் வாழ்ந்துக்கிட்டு எதை பற்றியும் நினைக்க மாட்டான். ஆனால் கரட்டு முரட்டான வாழ்க்கையாக இருக்கும், அன்னன்னைக்கு கஷ்டமாக இருக்கும், சண்டை நடக்கும், நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் புரிதலே இருக்காது, புரிதல் இல்லாத ஒரு புரிதல் வாழ்க்கை. ஏன்னா புரிஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் புரியலை எப்படிங்கிறது தான் இந்த அஸ்வினி நட்சத்திரம். நீங்கள் இன்றைக்கி தாங்கிட்டு நாளைக்கு போய் கல்யாணத்துக்கு பிறகு நீங்கள் பேசலன்னு வச்சுக்கிறேன், அவங்க மேலே கோவம் வருமா வராதா? அதுதானே நீ காதலுக்கும் கல்யாணத்துக்கும் உள்ள வித்தியாசமே அதுதானே. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி நீ பொறுப்பு இல்லாமல் இருக்கிறோம், கல்யாணத்துக்கு பிறகு பொறுப்பாக மாறுறோம். பொறுப்பாக மாறும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிடிக்கல. இப்போ வாழ்க்கைன்னு கஷ்டம் இருக்க தாங்க செய்யும். ஆனால் என்ன தெரியுமா சொல்கிறோம், சுச்சோ அந்த ஜாதத்தை அந்த கிரகம் சேர்ந்துருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்கோம். ஏஎல்பி ஜோதிடம்னா என்ன, அது எப்படி பார்க்கணும், எதுக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்கலாம் பார்க்கக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நம்ம நிறையா பேசினாலும் மக்கள் திரும்ப திரும்ப கேட்குறது அதாவது அதிகமாக கேட்குறது திருமணங்கள் பற்றிய விஷயங்களை தான். காதல் திருமணம் நடக்குமா, இல்லை பெற்றோர்கள் பார்த்து வச்சு திருமணம் பண்ணுவாங்களா, காலதாமதமாக நடக்குமா, இல்லை சீக்கிரமே நடந்துருமா, இல்லை நடக்கவே நடக்காதா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்குல்ல சார், அதை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. முதல்ல திருமண தடை அதுதான் மக்களுக்கு பெரிய பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. பசங்களுக்கு பதட்டமாக இருக்குது, பெற்றோர்களுக்கு பயமாகவே இருக்குது. எப்போ நடக்கும், இவனுக்கு நடக்குமா நடக்காதா, இந்த பிள்ளைக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குல்ல சார். திருமண தடைங்கிறது இருக்கா உண்மையிலே? இப்போ நம்ம பெருங்குளத்தூரில் இருக்கிறோம். இப்போ ஓம் சரவண ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா முகப்பேர் வெஸ்ட்டில் இருக்குது. இப்போ இதுலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இடத்துல டிராஃபிக்கில் ஒரு இடத்துல நல்லா நீங்கள் வேகமாக கார்லேயே பைக்லேயே போகலாம், ஒரு இடத்துல டிராஃபிக்காக இருக்கும். அதுக்காக ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்ல முடியுமா என்ன? இல்லை. வாழ்க்கைன்னு கஷ்டம் இருக்க தாங்க செய்யும். ஆனால் என்ன தெரியுமா சொல்கிறோம், சுச்சோ அந்த ஜாதத்தை அந்த கிரகம் சேர்ந்துருக்கு. 10 வருஷமாக கல்யாணம் ஆகி நல்லா தான் இருந்தா, இப்போ இந்த 1 வருஷம் உனக்கு சரியில்லை, 2 வருஷம் சரியில்லை, 3 வருஷம் சரியில்லை. சில பேர் கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் நல்லா இருக்காது. அப்புறம் சூப்பராக புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ தானே உனக்கு வேணும், உனக்கு இவ்வளோ தானே வேணும். சில பேர் மனைவியை புரிஞ்சும், சில பேர் கணவனை புரிஞ்சும், யாரோ ஒருத்தர் புரிஞ்சிட போதும். இப்போ 2 பேர் பைக்கில் போகிறோம், ஒன்று நீங்கள் இடம் விடணும், இல்லை நான் இடம் விடணும். ஒரு குறுகலான பாலத்தில் நம்ம 2 பேர் போகிறோம். இந்த கரையில் அந்த கரைக்கு போகணும், நீங்கள் ஏத்தாப்பில் வந்துட்டீங்க, நான் ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வந்துட்டு நீங்கள் வாங்க, நீங்கள் ரொம்ப தூரம் வந்துட்டீங்க, நீங்கள் வர்றதுக்கு நீங்கள் ஒரு வழியை கொடுத்து நான் பின்னாடி வந்துட்டேன்னு வச்சுங்களேன், நீங்கள் போனது பிறகு நான் போயிடலாமா? போகலாம். நான் அதெல்லாம் மாட்டேன். நானும் பாலத்தில் அந்த குறுகிய பாலத்தில் முட்டிக்கிட்டே நிற்க வேண்டியது தான். அப்போதான் வாழ்க்கை. நீங்கள் உண்மையில் நீங்கள் ரொம்ப தூரம் வந்துட்டீங்க, நீங்கள் உங்களுடைய புரிதல் இருக்கும் இல்லாமல் இருக்கும். நீங்கள் உங்களை நான் பின்னாடி எப்படி போய் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இது ஆணாக இருக்கலாம், இல்லை பெண்ணாவோட இருக்கலாம். இது ஆணுக்கு மட்டும் இல்லை பெண்ணுக்கு மட்டுமே நான் சாரி சமன்னு பேசவே மாட்டேன். ஆண் தான் ஒத்து போகணும், இல்லை பெண்ணு தான் ஒத்து போகணும், 2 பேருமே ஒத்து போகணுதில்ல. இல்லை அப்படியெல்லாம் இல்லை. கமல் நீங்கள் இப்போ தான் வந்தீங்க, சப்போஸ் நான் ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்குது, நான் அந்த லெஃப்ட்டை ஒதுங்கிடலாம், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வரலாம். அப்போ நான் ஒதுங்காமல் ரொம்ப தூரம் வந்துட்டேன், நான் ஒதுங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, நான் ஒதுங்கி போகணும். அப்போ தான் வாழ்க்கை கரெக்டாக இருக்கும். இப்படி தான் கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு லக்கணம் 10 வருஷம் அப்படின்னா இந்த 10 வருஷத்தில் 3 கிரகங்கள் ஆளுது அப்படின்னா, இது எங்கேயாச்சும் மேஷ லக்கணமோ அஸ்வினியோ இல்லை பரணியோ இல்லை கார்த்திகை நட்சத்திரத்தில் போகும்போது அஸ்வினியில் நல்லா இருக்காது தான், ஆனால் பரணி வந்தோடனே புரிதல் வந்துடும். இல்லை எனக்கு வாழ்க்கையே அப்படி தான் சொல்லவே முடியாது. அதை விட்டு திருமண தடையோ தாமதமோ இது எல்லாமே குறுகிய காலத்திற்கு மட்டும்தான். உடனே நம்ம இந்த காலம் முடியுது பாருங்கள், எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ், இந்த 200 மீட்டர் 300 மீட்டர் நீங்கள் டிஸ்டன்ஸ் இந்த பாலத்தில் நிற்கிறோம்ல, அது கண்ணுக்கு பார்க்கும்போது தெரியுது. வாழ்க்கையோட கஷ்டத்தை காலத்தை கமலும் புரியலை, மூர்த்தியும் புரியலை, அது உணரலை. எப்படி அடடா இன்னும் ஒரு 10 தப்படி நடந்திருக்கலாமே. நீங்கள் நிறைய படம் நம்ம பார்த்துருப்போம். வெட்டிக்கிட்டே இருப்பார், கீழே வயிறு இருக்கிற இடத்துல விட்டுட்டு போயிடுவார், இன்னொருத்தர் டக்குன்னு வெட்டி அவர் அந்த உயரத்தை எடுத்துடுவார். இப்படி தான் வாழ்க்கையெல்லாம். கொஞ்சோண்டு போனால் சந்தோஷங்கிற ஒரு பாதம் வந்துடும், கொஞ்சோண்டு போனால் நிம்மதின்னு ஒரு பாதம் வந்துடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பாதிலே என்ன பண்ணுறோம், இந்த காலம் எப்பொழுது, இந்த காலத்தை கணிக்கிறதுக்கு நான் தான் சொல்கிறேன். அச்சய இலக்கண பద్ధதி ஏஎல்பி ஜோதிடம் மறுபடியும் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த காலத்தை கணிக்கிறதுக்கு இங்கே ஆரம்பித்து இங்கே முடியணும், இங்கே ஆரம்பித்து இப்படி தொடங்கணும், ஆரம்பிக்கணும் இப்படி தொடங்கணும் இப்படி முடியணும்னு ஒரு விஷயத்த ஒரு அறுதிட்டு சொல்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்படுறேன். இப்போ நீங்கள் வீடு வாங்கலாம், நாளைக்கு வாங்கலாம், நேற்று வாங்கியிருக்கலாம், இன்றைக்கி வாங்கலாம், நாளைக்கு வாங்கலாம்.
ஆனால் 2026 ஏப்ரல் மாதத்துலேருந்து 2027 இல்லை 28க்குள்ளே நீங்கள் ஒரு இடம் வந்து நீங்கள் ஒரு வீட்டுக்கு குடி பொறுத்த வாய்ப்பு இருக்குது. 2026 ஏப்ரல் மாதம் உங்கள் கையில் வந்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு பேச்சுவார்த்தை பேசுவீங்க. 2027 அது பயன்படும். ஒரு விஷயத்தை அறுதிட்டு சொல்லணும். அப்போ இந்த காலம் வந்து இந்த 20 வருஷம் வாழ்க்கையில், இப்போ 20 கிலோமீட்டர் சொன்னது 20 வருஷம். இப்போ ஒரு 5 வருஷம் கஷ்டமாக இருக்கும், 5 கிலோமீட்டர் கஷ்டமாக இருக்கும், 4 கிலோமீட்டர் பைபாஸாக இருக்கும், இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் ரொம்ப குறுகிய சின்னோண்டு சந்தில் போவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பைபாஸில் ஒரு 8 கிலோமீட்டர் சூப்பராக வைப்பீங்க. 20 கிலோமீட்டர் லைஃப்பில் செட்டில் ஆகிடும். வாழ்க்கையில் நீங்கள் என்னங்க 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் யாருன்னு எனக்கு நான் யாருன்னு தெரியும், உங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது. 20 வயசு வரைக்கும் உங்களை நீங்கள் உணரவும் மாட்டீங்க, என்ன உணர மாட்டேன். அப்பா கமல் சொன்னால் சரியாக இருக்கும், அப்பா சொன்னால் சரியாக இருக்கும், அம்மா சொன்னால் சரியாக இருக்கும், படிப்பு காலம் போயிடும். 21 வயசில் கொஞ்சோண்டு புரிதல் வந்து இப்படி முயற்சி பண்ணுவோம். அதுக்குள்ளே படிப்பு முடிஞ்சு வேலைக்குன்னு பொறுப்பு வந்துடும், காதல் வந்துடும், அடுத்து திருமணம் வந்துடும். இதில் போய் நம்ம மாட்டிக்கிட்டு 20லேருந்து 40 வயசு வரைக்கும் தான் ஒரு மனுஷன் வாழ்கிறதே. இந்த 20 வருஷத்துக்குள்ளே என்னமோ ஒரு 2000 வருஷம் வாழ்ந்துடுற மாரி என்னமோ எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. புரிஞ்சுக்கிட்டா 23 வயசுலேருந்து 25 வயசு வரையும் இப்படி தான் லவ் பண்ணுவாள். 25 வயசில் உனக்கு திருமணம், லவ் மேரேஜ் நடக்காது, அரேஞ்ச் மேரேஜாக நடக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், இதுக்கு பிறகு நம்ம புரிஞ்சுக்கிட்டு 25 வயசுலேருந்து 35 வயசு 10 வருஷம் சந்தோஷம் வாழணும். கரடு முரடு இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இல்லவே இல்லை இது எனக்கு ஒரு செட்டே ஆகாது, ஒன்றுமே கிடையாது. பிரிஞ்சு போனவங்க பல பேரை கூப்பிடுங்களேன், ஒரு நாளைக்கு உட்காந்து மீட்டிங் பேசுவோம். சார் நான் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன். நாங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம், 6 மாதத்தில் உணர்றாங்க, 15 நாளில் உணர்றாங்க. அந்த தனிமையை, அந்த வெறுப்பும், அந்த ஒரு காலம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும். அதோட தயவு செய்து சார் இவங்களுக்கு கேதசை போனால் கஷ்டப்படுத்தும், அப்படி கிடையாது. பரணி நட்சத்திரம் சுக்கிரதசை போனால் கஷ்டப்படுத்தும், அப்படி கிடையாது. சார் சூரிய தசை போனால் கஷ்டப்படுத்தும். எல்லா தசையிலையும் கஷ்டங்கள் இருக்கும். ஆனாலும் இந்த 9 விதமான இப்போ 27 நட்சத்திரம் இப்போ அஸ்வினின்னு வச்சுங்களேன், புரிதல் இல்லாத புரிதல் வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பான், ஆனால் புரிதலே இருக்காது. புரிதல் இல்லாத ஒரு புரிதல் வாழ்க்கை. ஏன்னா புரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் புரியலை. எப்படிங்கிறது தான் இந்த அஸ்வினி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் ஏதாவது பார்த்திங்க கண்டுக்க மாட்டான். நீ புருஷனாவது பொண்டாட்டியாது கல்யாணம் பண்ணி சந்தோஷம் வாழணும் வாழ்ந்துக்கிட்டு எதை பற்றி எனக்கு. ஆனால் கரடு முரடான வாழ்க்கையாக இருக்கும். அன்னைக்கு கஷ்டமாக இருக்கும், சண்டை நடக்கும். அதை பற்றி ஒரு நாள் கூட ஒரு கேர் பண்ணிக்கவே மாட்டோம் மனுஷன். அடுத்தது எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு போயிடும். அவ்வளோதான். இல்லையே நீங்கள் ஒன்றும் இல்லை, வீரவசன் நீ வா இன்னைக்கு ஒன்று உடச்சி அடிச்சு போடுறா அப்படின்னா வீட்டுக்குள்ளே போய் எங்கள் அப்பா இருந்தார், எங்கள் அம்மா இருந்தார் அப்படின்னு பேச முடியல. அந்தமாரி பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தை மட்டும் தயவு செய்து அப்படியே வீரவசனம் பேசுகிறது. ஆனால் அது கணவனாக இருந்தாலும் சரி, அது மனைவியாக இருந்தாலும் சரி. ஆனால் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு அப்படின்னு காது உள்ள குசு குசுன்னு பேசுன்னு சொல்லுவோம்ல, அந்தமாரி பேசுவோம். அதே கார்த்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பாசத்தை வெளிப்படுத்தாத காதல். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு ஒரு அரசியல்வாதின்னு வச்சுங்களேன், உண்மையிலே அவனுக்கு காதலை பற்றி என்னடா தெரியும், என்னடா அப்படின்னு நினைப்பாங்க. காதலை பற்றி அவ்வளோ அழகாக பேசுவான், சூப்பராக அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் உண்மையிலே அவன் பாசத்தையும் கொட்டுவான், அன்பையும் கொட்டுவான், ஒரு சுகத்தையும் சந்தோஷத்தையும் அவனால் உண்மையிலேயே ஒரு ஹானஸ்ட்டாக வெளிப்படுத்தும். அதாவது சும்மா கெஞ்சலாம் விட்டார், உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு காதலாக இருக்கும். அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அழுவும், அப்படியே கசடு மாதிரி அழுவும். ஆனாலும் அது வாழ்க்கையில் வந்து அந்த ஒரு திருமணமும் சரி காதலும் சரி ஒரு பெரிய புரிதல் இல்லாத ஒரு பாசம் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மிருகசீச நட்சத்திரம் அது என்னென்னா பாதி புரிஞ்சும் பாதி புரியலை அப்படிங்கிற மாதிரியும். மிருகசீச நட்சத்திரம் 3 நாளாக இருந்துச்சு வச்சுங்களேன், உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இவ்வளோ கரடு முரடாக இருக்காங்க. கரடு முரடுன்னா ஒரு போலீஸ்காரோ ஒரு மிலிட்ரி மேனோ ஒரு போர் நடக்கும்போது, ஆனால் அவனுக்கு கூட ஒரு காதல் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவனுக்கு. திருவாதிரை நட்சத்திரம் உண்மையிலே காதலை பொறுத்தளவுக்கு ஆச்சரியமான ஒரு புரிதல். இந்த உண்மையிலே நீங்கள் கதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது, கவிதை எழுதுறது, இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை உள்ளுக்குள்ளே இருக்கும்போது அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தாத கிரகன் என்ற நிலை. ஆனால் இது வந்து அடிப்படையான குணங்களாக இருக்கும். ஒரு பாட்டு பாடுறதா நல்லா பாட்டு பாடும், ஒரு இசையமைக்கிறதா நல்லா இசையமைக்கும், ஒரு கதை சொல்கிறதா நல்ல கதை சொல்லும், ஒரு உங்களை வர்ணிக்கிறதா அப்படியே அழகாக வர்ணிக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரம். அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மன்னர் அப்படிங்கிற மாரி. காதல் தெரியும், அன்பு தெரியும், மொழி தெரியும், புயலாக அப்படியே எல்லா திருமண வாழ்க்கை என்னன்னு புரியும். ஆனால் வெளியில் என்ன பண்ண வந்துடுவானே அப்படியே உம்முன்னு இருப்பான் அந்த ஒருத்தன். அவன் தான் அவன். நீங்கள் உண்மையிலே கதை எழுத சொன்னால் சூப்பராக எழுதுவான், கட்டுரை எழுத சொன்னால் சூப்பராக எழுதுவான், கவிதை எழுத சொன்னால் எழுதுவான். ஆனால் எழுத தெரிஞ்சும் வெளிப்படுத்தவும் மாட்டார், வெளிப்படுத்தவும் கூடாது அப்படின்னு இருப்பார் அவர். அதே புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரும்போது சூப்பராக கவிதை எழுதக்கூடிய ஒரு ஜாதகர். கவிதையும் சரி காதலையும் புரியுதல். பூச நட்சத்திரம் வந்து
காதல் கடிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருக்கும். அது வந்து மெல்ல முடியாது. இப்போ ஒரு பாசத்தில் என்ன குழந்தை என்ன பண்ணும், கொஞ்சம் அந்த மாதிரி அது ஒரு வெளிப்படுத்த தெரியாத அன்பு அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ஒரு அது என்னென்ன கூட சொல்ல முடியாது, மொழி இல்லாத மொழி அப்படிங்கிற மாரி தான் தமிழ்லேயே அப்படி தான் நான் பார்ப்பேன் பூச நட்சத்திரத்துக்கு. ஆனால் ஆயில்ய நட்சத்திரம் அப்படி கிடையாது. அது ஒரு இனக்கவர்ச்சின்னு தான் சொல்ல முடியும். அந்த ஒரு இனக்கவர்ச்சி யார்ட்டுமே இருக்காது, கொஞ்சுறதோ பேசுகிறதோ சிரிக்கிறதோ. ஆனால் என்னென்னா அந்த ஆயில்ய நட்சத்திரம் தான் இவங்க தோஷம்னு சொல்லுவாங்க. அதான் ஏன்டா நீங்கள் வேறு உண்மையிலே ஆயில்ய நட்சத்திரத்தில் புதன் தசை போடுச்சுன்னா அப்படி பாட்டு பாடி இப்படி மனைவி தாங்குதாங்கன்னு தாங்குவான் ஒரு நேரத்தில். ஆனால் அதே என்ன ஆயில்ய நட்சத்திரமா, அதெல்லாம் வேண்டாம்ப்பா, அதெல்லாம் நமக்கு ஆகாது, செட் ஆகாது. விசாக நட்சத்திரம் ஆகாதுப்பா, மூல நட்சத்திரம் ஆகாதுப்பா, பூரட்டை நட்சத்திரம், 27 நட்சத்திரம் பாதி நட்சத்திரம் ஆகாது. அப்புறம் எந்த நட்சத்திரம் கல்யாணத்தை பண்ணுவீங்க? மக நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பேசாத காதல் அப்படின்னு சொல்லுவார். அதேமாரி பூர நட்சத்திரம் இது அன்போட வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறது. உத்திர நட்சத்திரம் உண்மையிலே உத்திர நட்சத்திரம் தான் காதல்னால் நேரடியாக சொல்லுவப்பா நான் காதலிக்கிறேன், எனக்கு திரும்ப இப்படி தான் இருக்கும், எனக்கு இதுதான், இந்த விஷயம் தேவை, இந்த விஷயம் தேவையில்லை, இப்படி நடந்துக்கணும் இப்படின்னு ஒரு கட்டாயத்தில் ஒரு காதலை செய்யக்கூடியது. கட்டாயம்னு சொல்கிறத விட கட்டாயம் அன்புன்னு சொல்லணும். அதை ரூல்ஸ்லாம் போட்டுட்டு தான் ஒரு விஷயம் செய்யும். ஆனால் அது கரெக்டுன்னு சொல்லல. நீங்கள் இன்றைக்கி தாங்கிட்டு நாளைக்கு போய் கல்யாணத்துக்கு பிறகு நீங்கள் பேசலன்னு வச்சுங்கிறேன், உங்கள் மேலே கோவம் வருமா வராதா? அதுதானே நீ காதலுக்கும் கல்யாணத்துக்கும் உள்ள வித்தியாசமே அதுதானே. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி நீ வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்கிறோம், கல்யாணத்துக்கு பிறகு பொறுப்பாக மாறுறோம். பொறுப்பாக மாறும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிடிக்கல. நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ 8 மணிக்கு வரணும்னு உங்களை சொன்னால் நீங்கள் 8 மணிக்கு வர மாட்டேங்கிறீங்க. இப்போ 8 மணி வரை உங்களை கேட்க ஆள் இல்லை, நீங்கள் அடுத்த நாள் 8 மணி வரை உங்களுக்கு நீங்கள் வரந்தான் ஆகணும்னு கேட்கும்போது உங்களுக்கு கோபம் வருது. இப்போ காதலுக்கு கல்யாணத்துக்கும் என்ன விஷயம் வித்தியாசம் சொல்லுங்கள்? பொறுப்புங்கிற ஒரு வார்த்தை தானே. அவள் மனைவி என்ன நினைக்குது, 8 மணிக்கு வரணும்னு அந்த மனைவி நினைக்குது. அவர் இல்லை 8 மணிக்கு ஏதோ ஒரு வேலை இருந்திருக்கும், உண்மையிலே வேலை இருந்திருக்கும். ஆனால் என்னென்னா இவர் இது நாள் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு கேட்க ஆளே கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு கேட்டால் என்ன நினைப்பீங்க? கோவம் வரும். அதுதான் இப்போ காதலுக்கும் நிறைய பேருக்கு சார் நான் காதலிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு கிரகங்கள் நிறைய இருக்குது. இப்போ உதாரணமாக அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் பாருங்கள், அஸ்த நட்சத்திரம். ரொம்ப பொறுப்பாக இருக்கும் காதல், உண்மையிலே பொறுப்பாக இருக்கும். உண்மையிலே அஸ்த நட்சத்திரத்தை காதல் திருமணம் காதலோ இல்லை திருமணம் நடந்துச்சுன்னா உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கும், உண்மையிலே அதிசயமான ஒரு நட்சத்திரம். அடுத்தது சித்திரை நட்சத்திரம், கண்டிப்புடன் உடைய காதலாக தான் இருக்கும். அடுத்தது சுவாதி நட்சத்திரம், உண்மையிலே சுவாதி நட்சத்திரம் காதலுக்கு அவ்வளோ அழகானது. நீங்கள் உண்மையிலே எங்கேயாச்சும் சுவாதி நட்சத்திரத்தை காதல் பண்ணாங்கன்னா அப்படியே கையை பிடிக்காத காதல், கையை பிடிச்சிக்கிட்டு அதே திருவாதிரை நட்சத்திரம் கையை பிடிச்சிட்டு காதல் பண்ணும். அதே சுவாதி நட்சத்திரம் அந்த சுவாதி கையே பிடிக்காது. ஒரு பெண்ணும் ஆணும் போகும்போது கூட உடலை தொட்டு கூட இருக்காது, தொடக்கூடாது. அவன் மனசு அளவுக்கு சந்தோஷமாக காதல் பண்ணுறது அந்த சுவாதி நட்சத்திரம். ஆனால் அந்த சுவாதி நட்சத்திரத்தை 1000 குறைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் காதல் வரும்போது, திருமண வாழ்க்கைன்னு வரும்போது ஒரு தூரமாக இருக்குமான உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கும். அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம். காதலிச்சும் சரி கல்யாணமும் சரி, எதுக்குடா இது இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த விசாக நட்சத்திரம். அன்பை வெளிப்படுத்த தெரியாததான் இந்த விசாக நட்சத்திரம். அதான் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம்னு வரும்போது அவ்வளோ அழகாக காதல் வரும். அப்படியே நம்ம ஒரு படத்தில் அந்நியன் படத்தில் ஒரு கேரக்டர் வரும்ல, அந்த மாதிரி ரெமோ மாரி விசாக நட்சத்திரம் 4. அதே இன்னொன்று வரும், அம்பி மாரி ஒன்று வரும்ல, அது யார் அப்படின்னு விசாக 1, 2, 3. அது வித்தியாசம். இந்த உணர்வு நிலைகள் மல்டி பர்சனாலிட்டி ஆர்டரு, மல்டி பர்சனாலிட்டி டிஸார்டரு. நம்ம பார்க்கும்போது அம்பி கேரக்டரோ இல்லை இந்த இன்னொரு கேரக்டர் சொன்னீங்களே ரெமோ கேரக்டரோ, இது வந்து நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கமல் ஒரு நேரம் நல்ல ஒரு விஷயம் பேசுவார், மூர்த்தி ஒரு நேரம் ஒரு விஷயம் பேசுவார். ஆனால் இது மல்டி பர்சனாலிட்டி டிஸார்டரும் ஆர்டரும் வந்து நம்மளினாலே சுய வாழ்க்கையை அழிக்கும் ஒரு வைரஸ் மாதிரி. இது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கிராஸ் ஆகும்போது அது மொத்தமாக பாடிய உடம்பை போட்டு உலுக்கி எடுத்துரும். நீ அப்படி சொல்கிறா, அப்புறம் இப்படி இப்படி சொல்கிறான்னு ஒரு நாள் கேட்க ஆரம்பிச்சிடும். நம்மளே கேட்குறோம், உன் மனசாட்சியிட்ட கேட்டு போகிற அப்படிங்கிறோம்ல. அந்த மாதிரி இது ஒரு விசாக நாள் வந்து இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அனுச நட்சத்திரம் ஒரு தாயும் ஒரு மகளும் ஒரு பாசம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குமா, கொண்டாடும். அடுத்தது அதே விஷயம் அந்த அனுச நட்சத்திரம் முடிஞ்சு கேட்டை நட்சத்திரம் வரும்போது அது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு காதலாக தான் வரும். பெரிய ஆச்சரியமாக இருக்கும், பெருசாக தான் இருக்கும். அப்படின்னா நீங்கள் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், நீங்கள் இப்படி தான் இருக்கணும், நீங்கள் இப்படி தான் பண்ணணும், என்ன என் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் நீங்கள் காதல்னு சொன்னால் அப்படின்னு ஒரு அளந்து பார்க்கக்கூடிய கேட்ட நட்சத்திரம்.
அது மூல நட்சத்திரம் அப்படி கிடையாது. காதலும் சொல்லவும் தெரியாது, பேசவும் தெரியாது, ஆனால் காதலிக்கும். ஆனால் பெரிய ஆச்சரியம் என்னென்னா மூல நட்சத்திரம் தான் காதலிக்கும். மூல நட்சத்திரம் எதுக்குமே ஆகாதுமா, மூல நட்சத்திரம் காதலிக்கும். அதே போராட நட்சத்திரம் ரொம்ப ஆச்சரியமான காதல், ஒரு உண்மையிலே வந்து எதிர்பாராத காதல் அப்படின்னு சொல்கிறது போராட நட்சத்திரம். அதே உத்திராட நட்சத்திரம் உண்மையிலே ஹானஸ்ட்டாக ரொம்ப வந்து பொறுப்புகளோடு வந்து செய்யக்கூடியது உத்திராட நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் உண்மையிலே அன்பின் மொழின்னு சொல்லக்கூடிய இந்த ரோஹிணியோ அஸ்தமோ அது பண்ணாது. ஆனால் திருவோண நட்சத்திரம் அப்படி ஒரு காதல் பண்ணும். ஆனால் இந்த எவனாச்சும் ஒரு பொண்ணையோ ஒரு பையனோ திருவோண நட்சத்திரத்தில் ஒருத்தன் கல்யாணம் பண்ணாலோ இல்லை வந்து காதலிச்சாலோ, காதலிக்கிற வரைக்கும், காதல் சொல்கிற வரைக்கும் நீங்கள் நானும் பழகிட்டு இருக்கோன்னு வச்சுங்களேன். ஒரு ஆணும் பொண்ணும் பழகிட்டு இருக்கோம்னா உலகத்திலே கமல் மூர்த்தி மாதிரி ஒரு நண்பன் கிடையாதுங்க. நம்ம 2 பேரும் க்ளோஸாக ஒரு நாளைக்கு சண்டை போடுறத இந்த பக்கத்தில் இருக்கிற யாராச்சும் 2 பேர் பார்த்தாங்கன்னா இவங்க இது ரெண்டும் எதுக்குடா வந்து சேர்ந்தாங்க, இது எதுனா உங்கள் மேலே தோல் மேலே கையை போடணும், புருஷன் பண்ணி தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு அப்படி மினிக்கி அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸிங்கில் போனால் என்னடா ரோமியோ ஜூலியட் மாதிரி போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். வீட்டுக்குள்ளே ஒரு நாளோட சண்டை, ஒரு நிமிஷம் சேர்ந்து சண்டை, ஒரு நிமிஷம் நீங்கள் வேணால் எழுதி வச்சு ஒரு நிமிஷம் சேர்ந்துருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்கும், என்கிட்ட ஒரு குறை இருக்கும், இருக்கதான் செய்யும். ஆனால் திருவோண நட்சத்திரம் உடனே சுட்டி காட்டும். அதுதான் சுட்டி காட்டுறது தான், வேறு சுட்டி காட்டுறத விட்டு உங்களுக்கு கோவம் வரதான் செய்யும், எனக்கு கோவம் வரதான் செய்யும். நீ ஏன் கேட்குற, நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு மாட்டிக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். உண்மையிலே அவிட்ட நட்சத்திரம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சந்தோஷமான காதல். அடுத்தது சதய நட்சத்திரம், புரியாத புதிர் அப்படிங்கிறது தான் சதய நட்சத்திரம். அது ஒரு ஆச்சரியமான இருக்கும். அடுத்தது புரட்டாதி நட்சத்திரம், வெளிப்படுத்த முடியாது. உத்திரட்டாதி நட்சத்திரம் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும், காதலிக்கும், நல்லாவும் இருக்கும். அடுத்தது புதனோட நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கும், காதல் வரும், கல்யாணம் வரைக்கும் போகும். இப்போ வந்து ரேவதி நட்சத்திரம் வந்து ஒரு உதாரணமாக போனிச்சுன்னா இதான் பொண்ணு இதான் பையன் பேசி முடிச்சிங்கன்னா, புதன் தசை நடந்துச்சுன்னா உண்மையிலே புதன் தசையில் ஒருத்தர் காதலிச்சாங்கன்னா உண்மையிலே வரல ஓகே, அது வந்து காதல் வரைக்கும் கல்யாணம் வரைக்குமே போகும். எல்லா காதலிக்கிறவங்களும் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பிடிக்குது பிடிக்கலான்னு விடுறாங்க. ஆனால் வந்து இது காதல் வந்து கல்யாணம் வரைக்கும் போதான்னு பார்த்தா இல்லை. ஒரு சில நட்சத்திரம், இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரமோ இல்லை சனி தசையோ ரேவதி நட்சத்திரமோ புதன் தசையோ மூல நட்சத்திரம் கேது தசையோ திருவாதிரை நட்சத்திரம் மக நட்சத்திரம் இதெல்லாமே திருமணமும் காதலும் அதே மாதிரி இருக்கும், திருமண வாழ்க்கை அதேமாரி செட் ஆகும். சில ஜாதகங்கள், சில கிரகங்கள், சில நட்சத்திரங்கள் திருமணங்கள் விட்டாது, அது பாதியிலே வந்து நிகழ்வு இருக்கும். சப்போஸ் அதை பற்றி பேசுகிறேன்னா ஒவ்வொரு நட்சத்திரம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், கல்யாணமும் காதலும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக சொல்லணும். கண்டிப்பாக.